Praise God. அடுத்தபடியாக இது ஒரு புது பாடல். பாடல் கண்டிப்பா உங்க மத்தியில பேசுற நம்ம விசுவாசிக்கிறேன். இந்த பாடலை வந்து நம்ம யாரா சேர்ந்து நம்ம பாடுவோம்.
Never seen video.
மைக் எடுத்து பேர் முடிச்சோன்னா எஸ்ராவுக்கு 29 போட்டு பாருங்க ப்ரே பண்ணி. நம்மளோட பிதாவாகவும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபியும் சமாதானம் உண்டாவதாக. அமேன் அமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கடந்த ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸு நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். சபையில் வந்து நான் ஆராதிக்க முடியாத சூழ்நிலை இருந்த போதிலும் உங்களோட ஜபத்துக்காக நான் நன்றி சொல்கிறேன். அநேகர் எனக்காக ஒவ்வொரு நாளும் ஜபித்து கொண்டிருக்கிறீங்க. அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அநேகர் வந்து என்னை சந்தித்து, விசேஷமாக சுபாஷினி குடும்பமாக வந்து சந்தித்தார்கள். ஆறுதலாக வார்த்தை சொல்லிட்டு போனாங்க. நோயாக இருக்கும்போது நம்ம வந்து வார்த்தை கவலைப்படாத பாஸ்டர், உனக்காக நான் ஜெபிக்கிறேன், எல்லாத்தையும் ஜெயித்து வந்து மீண்டும் ஊழி செய்வன்ட்டு அந்த ஆறுதல் வார்த்தை எனக்கு மிக ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அல்லேலூயா. தொடர்ந்து அநேகர் வந்து பார்த்தாரு. பிஷப்பு அவ்வளோ பிஸியான சூழ்நிலை இருக்கும்போது அவர் வந்து என்னை விசிட் பண்ணார். பாஸ்டர் மோசஸ் டெய்லி கால் பண்ணுவார், விசாரிப்பார், எப்படி இருக்கிற, உனக்காக ஜெபிக்கிறேன். பாஸ்டர் ஸ்ரீ, பாஸ்டர் ஏசு பிள்ளை எல்லாம் வந்து விசிட் பண்ணாங்க. நம்ம சபையார்களும் எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க. அட்லீஸ்ட் என்ன எனக்கு ஒரு வருத்தம்னாக்கா, எல்லாரும் கையில் ஃபோன் இருக்குது, எல்லார் கையில் வாட்ஸ்அப் இருக்குது. அட்லீஸ்ட் மார்னிங் பாஸ்டர், கௌதம் பாஸ்டர், உனக்காக ஜெபிக்கிறேன், ஒரு ஆறுதலாக விசாரிக்க மாட்டேங்க. யாரும் விசாரிக்கல. அதனால் எனக்கு ஒரு கவலை. ஆனால் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஃபார்வர்ட் பண்ணுவோம், குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங்ன்ட்டு. பாஸ்டர் சீக்காக கிடக்கிறாரு, ஒரு வார்த்தை வாட்ஸ்அப் தான். நீ ஒன்றும் என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்பில் பாஸ்டர் உனக்காக ஜெபிக்கிறேன், கவலைப்படாத பாஸ்டர், நல்லா வந்துடுங்க, எப்படி இருக்கிற பாஸ்டர் அப்படின்னு. ஓகே, இதில் நம்மளுக்கு தெரியுது நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. அன்றைக்கி ஸ்போர்ட்ஸு என்னை ரொம்ப தொட்டுது. நான் முடியாது இருக்கும்போதும் உங்களை வந்து பார்த்தேன் ஒரு சப்போர்ட்டுக்காக. ஹோம் பிள்ளைங்க எல்லோரும் வந்து கட்டி பிடிச்சாங்க. பாஸ்டர் பாஸ்டர் எப்படி இருக்கிற பாஸ்டர், உனக்காக ப்ரே பண்ணுறோம் பாஸ்டர். அது எவ்வளோ சந்தோஷமானது. பிள்ளைங்க வரணும் இருந்தாலும் எனக்காக அன்னாடம் ஜபிக்கிறாங்கன்று ஒரு ஆறுதலாக அவர் சொன்னார்கள். நம்ம எப்படி இருக்கிறோன்ட்டு கொஞ்சம் ஆண்டவர் சொல்கிறார்,
நான் உன் மேலே அன்பு செலுத்தியது போல பிறர் மேலும் நீ அன்பு செலுத்த வேண்டும். ஆண்டவரை உன்னை நேசிக்கிறேன், ஆண்டவர் உன்னை அன்பு செலுத்துகிற ஆண்டவர், உன் கண்ட சகோதரன் மேலே உன்னை அன்பு செலுத்த முடியல, நீ காணாத கடவுள் மேலே எப்படி நீ அன்பு செலுத்த வேண்டும் தான் ஆண்டவர் கேள்வி நம்மளுக்கு வைக்கிறார். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு திருத்துவ ஞாயிறு, டுடே இஸ் ட்ரினிட்டி சண்டே. ஆண்டவர் நம்ம மேலே அன்பு வைத்ததுனால அவர் நம்மளை உலகத்திலிருந்து இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டதுக்காக 3 ரூபத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். திருத்துவனாக்கா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமம். அந்த 3 தான் திருத்துவம். Trinity is Father, the Son and the Holy Spirit. ஆண்டவர் இந்த உலகத்தை நேசித்தார், இந்த உலகத்தை படைத்தார். He created this world, he loved this world. பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது. அந்த இயேசு விசுவாசிக்கிற யாவரும் பரலோகத்துக்கு வர வேண்டும். அதுக்காகவே ஆண்டவர் நம்மளுக்காக பூமிக்கு வந்தார். ஆண்டவர் பிதா ஆனவர் இந்த பூமியை படைத்தார். இந்த படைத்த பூமியிலே நம்மளையும் படைத்து வைத்தார். படைத்த மனிதர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியில்லை, ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டார்கள், பாவம் செய்தார்கள். இப்பெல்லாம் நம்ம பரதேசில் இருக்க வேண்டிய மனிதர்கள். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால அவர்கள் பரதேசிலிருந்து இந்த பூமிக்கு நீ போய் பாடுபடு, பாவமான அந்த பூமியில நீ கஷ்டப்படுன்ட்டு அனுப்பிவிட்டார். ஆனால் தள்ளி விட்ட இந்த ஆதாம் ஏவாள் சந்நிதி கூட கீழ்ப்படியலை. ஆண்டவர் நோவா மூலியமாக உலகத்தைய அழித்தார். அழித்த பிறகு கூட அந்த பாவம் இந்த பூமி விட்டு போகல. இப்படியே போயிட்டு இருந்தாக்கா எல்லா மனிதர்கள் நம்மளும் சேர்ந்துதான் எல்லாரும் கன்ஃபார்ம் நம்ம எல்லாம் நரகத்துக்கு போகிறோம். அதனாலே ஆண்டவர் நம்ம மேலே அன்பு வைத்ததுனால, நம்மளை நேசித்ததுனால, நம்ம நரகத்துக்கு போகாத கூடாதாக ஆண்டவர் குமாரனாக இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமிக்கு வந்தார். ஆண்டவர் மனிதனாக மறுரூபம் எடுக்கிறார். பிதா குமாரனாக மறுரூபம் எடுத்து இந்த பூமிக்கு இயேசு பிறந்தார். இயேசு பிறந்த இந்த பூமியிலே அவர் யாரை விசுவாசிக்கிறாரோ யாரும் கட்டு போகக்கூடாது, எல்லாத்துக்கும் பாவம் மன்னிப்பு கொடுக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆக உங்க பாவங்களை எல்லாம் இயேசு தன் மேல சுமந்து கொண்டார். மரணத்தை அவர் சந்திக்க வேண்டும். ஏன்னா பாவத்து சம்பளம் மரணம். அதனாலதான் ஆண்டவர் இயேசு சிலுவிலே ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு பாவம் மன்னிப்பு கொடுக்கிறார். இப்ப ஆண்டவர் பூமியிலே மனிதனாக, பிதா மனிதனாக இயேசு மூலியமாக பூமிக்கு வந்தார். இப்போ இயேசுவே மரணத்தை சந்திக்கிறார். சந்தித்து ஆண்டவர் மரணத்தை ஜெயித்து 3ஆவது நாள் உயிராக வந்து பிறகு அவர் பரத்துக்கு ஏறிவிட்டார். பரத்துக்கு ஏறின ஆண்டவர் உங்களை தனியாக விட்டுடும் போல, நான் திரும்பி வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு மீண்டும் வருகிறார். தான் அந்த 2ஆம் வருகையை நம்ம விசுவாசிக்கிறோம். இப்ப இயேசு என்ன சொல்லிட்டு போயிருக்கிறார்? நான் பிதா கிட்ட போறேன், அப்பா கிட்ட நான் திரும்பி போறேன். ஆனா அந்த பூமியிலே உங்களை அனாதையா நான் விட்டுட்டு போறேன். உங்களுக்கு ஒரு ட்ரேட்டர் வளர்ந்த கம்ஃபர்ட்டை, உனக்கு ஒரு கூட்டாளி நான் வைத்து போவேன். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். போன வாரம் நம்ம பார்த்தோம்ல, ஆண்டவர் இயேசு பரத்தில் ஏறின பிறகு பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வருகிறார்.
இப்போ ஆண்டவர் பிதா மனிதனாக குமாரனாக இப்போ இயேசு திரும்பியும் பரவத்துக்கு ஏறிட்டார். இந்த பூமிக்கு நம்மளுக்கு துணையாக ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவியாக உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம மத்தியில் அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இயேசு பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூணுமே ஒரே ஆளு தான். புரியுதுங்களா? ஆனால் வேற வேற ஃபங்க்ஷன்ன்றாங்கள, பொறுப்பு. அவங்க இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளையே வழி நடத்துவார், கண்டிப்பார், கற்றுக் கொடுப்பார், ஞாபகப்படுத்துவார். இது தப்பு, இது செய்யாது. இதெல்லாம் நீங்கள் இயேசு விசுவாசிக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் நம்பும் போது அது உங்களை வழி நடத்தும். அல்லேலூயா. உதாரணத்துக்கு பாஸ்டர் என்ன வச்சுக்கோமே, திருச்சபைக்கு உங்களுக்கு எல்லாரும் யார்? நான் பாஸ்டர். என் ஒய்ஃபுக்கு நான் ஹஸ்பண்ட், கணவர். நான் பாஸ்டரு, நானே தான். அந்த பாஸ்டரு என் ஒய்ஃபுக்கு நான் கணவராக இருக்கிறேன். இப்போ என் பிள்ளைங்களுக்கு நான் என்னவா இருக்கிறேன்? ஒரே மனிதன் தான், நான் பாஸ்டர் தான். பாஸ்டரு கணவராக இருக்கிறேன், அப்பாவும் இருக்கிறேன். அதே போல தான் நம்ம பிதா, இந்த பூமியை படைத்த ஆண்டவர் நம்ம பாவம் மன்னிப்பு பெற வேண்டதுக்காக மனிதனாக இயேசுவாக வந்தார். இப்போ இயேசு போன பிறகு நம்மளை தனியாக விட்டுட்டு போல, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அதுதான் நம்ம திருத்துவம்னு சொல்லுவோம். பிதா, குமார், பரிசுத்த ஆவியானவர். புரியுதுங்களா? அந்த திருத்துவ நாயர் தான் இந்த நாயர். ஆனால் இன்றைக்கு சுவிசேஷ பகுதியை நம்ம வாசிப்போம். இந்த பிதாவே நம்ம எப்படி கனப்படுத்துகிறோம், எப்படி கீழ்ப்படுகிறோம் என்று வாசித்து பார்ப்போமா? 15 யோவான் 15 வசனம் 1-9 வரைக்கும் தியானிப்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். ஆண்டவர் இயேசு அவர் சிலுவைக்கு போகாத மண்ணுக்கு சீசர்கள்ட்டு சொல்றார். இன்றைக்கு அந்த வசனம் நம்மளுக்கு பொருந்தும். அந்த இயேசு தான் சொல்றார், நான் தான் திராட்சை செடி. இந்த திராட்சை செடியை பாதுகாக்கிறது, வளர்க்கிறது பிதானவர். அவர் தான் தோட்டக்காரர். ஆக இந்த செடி நல்லா வளரணுன்னாக்கா ஒரு தோட்டக்காரர் தேவை. இப்போ நீங்கள் ஒரு செடி நட்டுட்டுங்க வீட்டில், கத்திரிக்காய் செடி. அந்த செடி நட்டுட்டாக்கா ஓகே, நீ சொந்தமாக வளர்ந்துக்கின்றதில்ல. அதுக்கு தேவையான உரம், அதுக்கு தேவையான தண்ணி நீங்கள் தான் ஊற்றணும். புரியுதா? அதே போல் இயேசு திராட்சை செடி. அந்த செடி நல்லா வளர்ந்து வரணுனாக்கா ஒரு தோட்டக்காரர் தேவை. அவர் தான் பிதானவர். தொடர்ந்து கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். தோட்டக்காரோட வேலை அந்த திராட்சை செடி கனி கொடுக்க வேண்டும். அது கனி கொடுக்கணும். இப்போ நீங்கள் பரலோகத்துக்கு போகணும், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், ஆவிக்குரிய வார்த்தையில் நீங்கள் வளரணும். அப்போ உங்களுக்கு ஒரு போதகர் தேவை, ஒரு கார்டனர், என்னமா தோட்டக்காரர் தேவை. அதுதான் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தேவை. இயேசு இல்லாமல் நீங்கள் தனியாக எதுவும் நீங்கள் சாதிக்க முடியாது. புரியுதுங்களா? இயேசுவை விசுவாசிங்க. தொடர்ந்து நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று நிலைத்திருங்கள். நானும் உங்கள்
உங்களில் நிலைத்திருப்பேன். பாருங்க, இப்ப நீங்க இயேசு நம்புறீங்க, இயேசுவோட போதனைகள் போதிக்கிறோம், நம்ம வசனங்கள் நம்ம போதிக்கிறோம். இதையெல்லாம் நீங்க நம்பி விசுவாசிக்கும் போது நீங்க நீதிமான ஆகுறங்க, நீங்க சுத்தப்படுங்க, பாவத்திலிருந்து விடுதலையாகி இயேசு நோக்கி பார்க்குறீங்க. அப்ப அது செய்கின்றது தோட்டக்காரோட வேலை. இயேசு நம்பும்போது இயேசு உங்களையே அது இந்த பாதையிலே அந்த விசுவாசத்திலே இயேசு உங்களை நடத்துவார். தொடர்ந்து, கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாது. ஹல்லேலூயா. அதாவது அந்த திராட்சை செடியோட கொடி இருக்குது, அந்த கொடி திராட்சை செடியோட ஒட்டி இருந்தால்தான் அதுக்கு தேவையான எல்லாம் பலன் சக்தி கிடைக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறோம், கொடியில் ஊற்றுறோம், அதை செடியில் தான் ஊற்றுறோம், வேரில். அதை ஊற்றுறோம், அந்த வேர் மூலியமாக கொடிக்கு அந்த தண்ணி போகுது. அந்த தண்ணி போனனால அந்த கொடி கனி கொடுக்கும். கொடிக்கு தேவையான தண்ணி உரம் இல்லைனாக்கா அது கனி கொடுக்காது, காஞ்சி வீணா போயிடும். அதனால இயேசு உங்க வாழ்க்கையில முக்கியம். இயேசு வார்த்தையில நீங்க நிலைத்து நிற்க வேண்டும். உங்க விசுவாசம் வளர வேண்டும்னாக்கா, நீங்க இயேசுவோட இருக்கணும்னாக்கா, பரதேசியில அந்த இயேசு நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும். இயேசு இல்லாம உங்களுக்கு பரலோகத்துல வழி இல்லை. நானே வழியும் சத்தியனும் ஜீவனுமாக இருக்குன்னு சொன்ன ஆண்டவர், இயேசு இல்லாம யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. பூமியிலே நம்ம கெட்டு போயிடுவோம், நரகத்துக்கு போயிடுவோம். புரியுதுங்களா? தொடர்ந்து, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நீங்க என்னில் நிலைத்து நிற்கலன்னு கனி கொடுக்க மாட்டாங்க. அந்த கொடி செடியோடு இல்லைனாக்கா நீ என்ன சொல்றது? என்னால் முடியும், நான் பார்த்தீங்களா எப்படி செழிப்பா இருக்கிறேன், முடியாது. ஆண்டவரோட நீ இல்லைனாக்கா உனக்கு பரலோகம் இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை. அதே போல அந்த கொடி செடியோட ஒட்டி இல்லாம அது கனி கொடுக்காது. தொடர்ந்து, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் இருந்தால் மிகுந்த கனிகள் கொடுப்பான். அப்ப நீங்க ஆண்டவரோடு நெருங்கி நம்பி விசுவாசமாக இருக்கணும். ஆண்டவர் இல்லாம நீங்க எல்லாத்தையும் சாதிச்சலாம்னு நினைக்கிறாங்க. நீங்க நினைக்கலாம், நல்லா தானே இருக்கிறேன், நல்லா தானே சம்பாதிக்கிறேன், குடும்பம் நல்லா தானே இருக்குது, ஆனா அது பூமியோட முடிஞ்சிடும். இந்த பூமியை விட்டு நீ போகும்போது எங்க போறன்று நீங்க சிந்திக்க வேண்டும். ஆண்டவரோட நீங்க இல்லைனாக்கா பரலோகம் உனக்கு இல்லைன்ற ஆண்டவர் சொல்றார். ஆக நீ என்னில நிற்கும் போது நான் உன்னில நிற்கிறேன் என்று ஆண்டவர் அந்த நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த இயேசு நம்புங்க, உங்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு. தொடர்ந்து, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். பாருங்க, நீ இயேசுவோடு இல்லைனாக்கா, அந்த கொடி செடியோடு இல்லைனாக்கா அது கனி கொடுக்காது, அது காஞ்சி போயிடும், அதுக்கு தேவையான பலம் இருக்காது, அது வெட்டி நெருப்பில் போடப்படும். அதே போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்குன்று ஒப்பு கொடுக்கும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவருக்குன்று நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க, உங்களுக்கு பரலோகம் உண்டு என்று. அல்லேலூயா. தொடர்ந்து, அப்படிப்பட்டவைகளை சேர்த்து
எடுத்து அக்கினியிலே போடுகிறார்கள். ம். அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது, என்னை நீ நம்பும்போது, நீ எது கேட்டாலும் நான் செய்வேன், நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் நம்பி கொடுக்கிறான். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்தில் அநேக போராடுகள் உண்டு. இந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவர் இயேசு அவரோட அன்பு நம்ம வெளிப்படுத்துவது, உங்களோட ஜெபத்தை நிச்சயம் ஆண்டவர் கேட்பார், நிச்சயம் ஆண்டவர் பதில் கொடுப்பார். அந்த நம்பிக்கை விசுவாசத்தில் உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து நீங்கள் செயல்படுங்க. தொடர்ந்து நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். ஆண்டவர் சந்தோஷப்படுறார். நீ ஆண்டவரோட பிள்ளையாக இருக்கும்போது, ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கும்போது கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். தொடர்ந்து எனக்கும் சீஷரா இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, எப்படி அப்பா இயேசு மேல அன்பா இருக்கிறாரோ அதே போல இயேசு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். நானும் உங்க மேல அன்பாக இருக்கிறேன், நீங்களும் பிறர் மேல அன்பா இருங்க. அதுதான் இயேசு கேட்கிறார். நான் உன் மேல அன்பு செலுத்துறது போல உன் கண்ணு முன்னுக்கு உள்ளவங்க மேல அன்பு செலுத்துங்க. உங்க பெற்றவங்க மேல நீங்க அன்பு செலுத்துங்க. உங்க சகோதரர்கள் மேல நீங்க அன்பு செலுத்துங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல போமே வேலை ஆட்கள் மேல அன்பு செலுத்துங்க. எடுத்தாலும் எரிஞ்சு விழுவாதுங்க, எரிஞ்சாலும் மூஞ்சி தூக்கி போகாதுங்க. அப்ப எப்படி அவங்க இயேசு அறிந்து கொள்வார்கள்? இயேசுவின் அன்பு உங்களிடத்தில் வெளிப்பட வேண்டும். உங்களோட கேரக்டர் கொள்கையை நீங்க சிந்தித்து பாருங்க. இதற்கு நான் எப்படி இருந்திருக்கிறேன், இவனா சொல்றது நான் செய்யுதேன், இவன் மூஞ்சிலையா நான் முடிக்கணும், அந்த மாதிரினாக்கா ஆண்டவர் மூஞ்சியை முடிக்க மாட்டார். ஆண்டவருங்க மேல அன்பாக இருக்கிறார், ஆண்டவருங்க மேல விசுவாசமாக இருக்கிறார். அதே போல நீங்களும் இயேசு மேல விசுவாசமா இருங்க, இயேசு மேல நம்பிக்கை இருங்க. பரலோகம் உங்களுக்கு என்று ஆண்டவர் ஒரு இடம் ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறார். அவர் 2ஆம் வருகையிலே நம்மளை நியாயத்திற்கு பின்பு அவர் நம்மளை கூட்டு அவர் இடத்துக்கு கொண்டு போகிறார். அதுதான் நித்திய வாழ்வு. அல்லேலூயா. முடிஞ்சாமா? ஆக சிந்திக்க வேண்டும். திங்க். Without Christ there's nothing. Tanpa Yesus tak ada apa-apa. Kita harus bersama dengan Yesus. Kita harus hidup bersama Yesus. Kita harus cinta Yesus. Sebagaimana Yesus kasih kita, mencintai kita, kita pun harus mencintai sesama. Jangan benci seseorang. Dia tidak akan memberi kemaafan kepada kamu. Dia tidak akan membagi kebahagiaan kamu. Percayalah, Yesus adalah pintu ke surga. Yesus adalah Bapa kamu, anak kamu, Roh Kudus kamu. Haleluya. Jabon sewa. அன்பின் தகப்பனே, வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக எங்களை நடத்தும். நீ கொடுத்த ஒவ்வொரு வார்த்தை இன்றைக்காக நன்றி ஐயா. நீ நல்லவர், நீ வல்லவர். எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். அன்பின் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. இப்போது ஒரு காணிக்கை பாடல் பாடி நாம் ஆண்டவருக்கு காணிக்கை